அவர் திமுகவை அழிக்க பார்க்கிறார்கள் சொல்றாரு. இவர் திமுகவை அழிப்பதற்காக மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியே வச்சு திமுகவை அழிக்க மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கியவர் அண்ணன் திருமா அவர்கள் தான். இன்னைக்கு அவர் அந்த போராட்டத்தில் அவர் தோல்வியுற்று அதற்கு மேல போராட வலிமை இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்கு போயிட்டார் அண்ணன் திருமா அவர்கள். இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட எந்த சமுதாய பட்டியலின சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுக்காத அண்ணன் திருமா அவர்கள் இன்று எங்களுடைய தலைவர் திமுகவை பற்றி பேசினால் திமுக தீய சக்தி என்று சொன்னால் அதற்காக திமுகவிற்காக குரல் கொடுப்பது மிகவே வருத்தமான செய்தி. அவர் என்று திமுகவில் சேர்ந்து திமுக மாவட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரோ அன்றே அவர் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்காக திமுகவின் மாவட்ட செயலாளர் போர் ஆகிவிட்டார். அது உள்ளபடியே ஒரு வருத்தமான நிகழ்வாக இருக்கிறது. அவர் இனிமேல் அவர் அவருடைய இயக்கத்தை, ஏன்னா அவருடைய உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் திமுகவினர் ஒரு பொருட்டா கூட உட்கார வச்சு கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அடிமைத்தனத்துல இருந்து மீட்பேன், ஒரு சுயமரியாதை கொண்டு வருவேன்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு இன்று அவருடைய கட்சியும் சேர்த்து அவரையும் சேர்த்து அவருடைய தொண்டர்களையும் திமுகவோட அடமானம் வைத்து விட்டார்ன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. விடுதலை சிறுத்தைகள்னு இருந்தவர் இன்னைக்கு திமுக ஏவி விட்டு பாயும் ஒரு பூனையாக இருக்கிறார் என்பது வருத்தமான செய்தி.